ஹை விவர்ஸ், விஜய் மகன் ஜோசப் சஞ்சய் தற்போது சினிமா உலகில் இயக்குநராக தனது பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அவர் இயக்கியுள்ள படத்தின் தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் சமீபத்தில் வெளிவரும் சில விஷயங்கள் கூட சமூக வலைதளங்களில் பெரிய விவாதத்தையாக மாறியுள்ளது. பொதுவாக தமிழ் சினிமாவில் பல நடிகர்களின் குழந்தைகள் தங்களின் தந்தையின் பெயரை முதலிடத்தை பயன்படுத்துவது வழக்கம். ஆனால் சஞ்சய் தனது புதிய படத்திற்கான டைட்டில் கார்டு மற்றும் கையொப்பங்களில் தந்தையின் பெயரை குறிக்கும் எழுத்தை பயன்படுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதற்கு பதிலாக அவர் ஜெய்சன் சஞ்சய் எஸ் என்று முறையில் கையெழுத்திட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் வரும் எஸ் என்பது தாய் சங்கீதா பெயரை குறிக்கிறது என்று சமூக வலைதளங்களில் தகவல் பரவுகிறது. கடந்த சில மாதங்களாகவே நடிகர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா குறித்து பல்வேறு வதந்திகள் விவாதங்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சஞ்சய் தனது தந்தையின் பெயரை பயன்படுத்தாமல் தாயின் பெயரை குறித்திருப்பது போன்ற தகவல்கள் வெளியிருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதனால் விஜயின் பிள்ளைகள் இருவருமே அவரை விட்டு பிரிந்து அம்மாவுடன் மட்டும்தான் இருக்கிறார்கள். அம்மா தான் அவருடைய சப்போர்ட்டாக இருக்கிறார் என்று தெரிகிறது என பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். சஞ்சய் தனது சினிமா பயணத்தில் தந்தையின் ஆதரவை பெரிதாக பயன்படுத்தாமல் தொடங்க முயற்சி செய்கிறார் என்று கூறப்படுகிறது. சினிமா படிப்பை வெளிநாட்டில் முடித்த பிறகு அவர் இயக்குநராக உருவாக வேண்டும் என்ற நோக்கில் தனியாக முயற்சி செய்து வருகிறார். சில காலமாக அவர் லண்டன் நகரத்தில் வசித்து வந்ததாகவும் அங்கிருந்து படிப்பு சினிமா தொடர்பான பணிகளில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. லண்டனில் இருந்தாலும் சென்னை அல்லது பிற நகரங்களுக்கு சஞ்சய் பெரும்பாலும் தனியாகவே வந்து சென்றுகிறார். குடும்பத்தில் பெரும் பிரபலங்களும் தந்தையின் அரசியல் மற்றும் சினிமா பின்னணியும் பயன்படுத்தாமல் அவரது பாதையை தனியாக உருவாக்க வேண்டும் என்பதே அவர் நோக்கம் என்று சிலர் கூறுகிறார்கள். இதன் காரணமாகவே அவர் வெளிப்படையாக தனது தந்தையின் பெயரை பயன்படுத்தாமல் இருக்கிறார் என்று கருத்துக்களும் இணையத்தில் பரவுகின்றன. இப்பொழுது சஞ்சய் இயக்க உள்ள முதல் படம் ரசிகர்கள் மத்தியும் ஏற்கனவே ஆர்வம் அதிகமாக உள்ளது. தந்தை தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பதால் அவரது மகன் இயக்குநராக வருவது எப்படி இருக்கும் என்று எதிர்பார்ப்பும் உள்ளது. இந்த நிலையில் சஞ்சய் எஸ் என்ற கையொப்பம் வெளியாகின தகவல் அவரது குடும்ப பின்னணி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விவாதங்களை மீண்டும் சமூக வலைதளம் கிளப்பியுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சராக ஞாயிற்றுக்கிழமை விஜய் பதவியேற்றுக் கொண்டார். இந்த தருணத்தில் அவரது மனைவி சங்கீதா, மகள் திவ்யா ஆகியோர் பங்கேற்காதது வருத்தத்தை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் சங்கீதா விவாதத்தை கோரிய மனு தாக்கல் செய்தார். இதனால் அவர் வரமாட்டார் என அனைவரும் தெரிந்ததே. இதனால் விஜயின் குழந்தைகள் வராதது விவாதத்தை கிளப்பியது. இதனிடையே தளபதி விஜய் தனது மகன் குறித்து மனம் திறந்து சில விஷயங்களை பகிர்ந்துள்ளார். அவன் நடிகராக வர வேண்டும் என நான் ஒருபோதும் கட்டாயப்படுத்த மாட்டேன். அவன் என்னவாக போகிறான், அவனுக்கு என்ன விருப்பம்? பல இயக்குநர்கள் சஞ்சயை அறிமுகப்படுத்த என்னை தொடர்பு கொண்டார்கள். ஆனால் சஞ்சய் இப்போதைக்கு தன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் இன்னும் சில ஆண்டுகள் அவகாசம் தேவைப்படுகிறது என கூறிவிட்டான். பிள்ளைகளுக்கு தங்களின் பாதையை தேர்ந்தெடுக்க முழு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்பதுதான் எனது கொள்கை என்று விஜய் தெரிவித்தார். அவர் மேலும், ஒரு அழகான மரத்தின் பூக்களை நாம் ரசிக்கிறோம், ஆனால் அந்த வேர்களின் உழைப்பை நாம் கவனிப்பதில்லை. அப்பாக்களும் அப்படித்தான். ஒவ்வொரு குடும்பத்தின் வேர்களும் அவர்கள். நாம் மகன்களை இருக்கும்போது அது புரியாது. நாம் அப்பாவாக மாறும்போது தான் அது புரியும். கடவுளுக்கும் அப்பாவுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், கடவுளை நம்மால் பார்க்க முடியாது, அப்பாவை நம்மால் நேரில் பார்க்க முடியும் என எமோஷனலாக பேசினார் விஜய். அரசியலுக்கு வந்த பிறகு கூட விஜய் தனது பெற்றோரை மறக்கவில்லை. கட்சியின் முதல் பொதுக்கூட்டத்தில் தனது பெற்றோருடன் ஆசி பெற்றார். தேர்தல் முடிவுகள் வெளியாகியவுடன் கூட விஜய் நேராக அடையாறு சென்று தனது பெற்றோரை சந்தித்து காலில் விழுந்து ஆசிகளை பெற்றார். இந்த மாதிரி நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மேல ரொம்பவே பாசமா இருக்காங்க. மேலும் தளபதி விஜய் அவர்களுடைய மகன் மற்றும் மகள்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஜய் எடுக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் ஒவ்வொன்றையும் கவனிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவருக்கு கால் பண்ணி வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. மேலும் இது போன்ற அப்டேட்டுகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.